இன்னைக்கு பையனோட ஸ்கூலில் வந்து ஹக்கல் லேலா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஹக்கல் லேலான்றது இங்கே எமிராட்டி பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ரமதானோட ஸ்டார்டிங்கில். கிட்ஸ் வந்து இந்த நாட்டோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. துபாயோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. வித்யுத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நேற்றே வந்து பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இன்றைக்கி என் பையன் வந்து பிரியாணி கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக டீச்சர், நானி, அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிரியாணி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். காலையில் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை வச்சு சட்னி தான் பண்ணியிருந்தேன். தோசையை பொறுத்தவரை நம்ம வந்து கொஞ்சம் கட்டையாக ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஊத்தாப்ப மாதிரி. சட்னி, அப்புறம் வந்து ஆல்ரெடி என் பையனுக்கு வந்து நான் பிரியாணி பண்ணியிருந்தேன்ல, அதுலேயே வச்சு தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன் ஹஸ்பண்டுக்கு. பையனுக்கு வந்து நல்லா பிரியாணி ஆற விட்டு அதை வந்து டப்பாவில் வந்து கட்டிட்டேன். டோட்டலாக 5 பெஞ்சஸ் இருக்குது. ஒரு பெஞ்சுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. நேற்றே அவன் கேட்கும்போது ரொம்ப தயங்கி கேட்டான், உனக்கு ஹெல்த் ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியாணி செஞ்சு கொண்டு போகணுன்னு. கண்டிப்பாக செஞ்சு தரேன்டான்னு அவன் பயங்கர ஹாப்பி. தேங்க்யூ. ஓகேடா தங்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.